எப்போதுமே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? போன தடவை ஒரு 500+ அதிகமான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இந்த முறை எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இனிமேல் கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தல் வாக்குறுதி திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். அதனால தான் திமுக தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையை திமுகவினுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை அதை ரொம்ப சுறுசுறுப்புடன் செய்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது ஹீரோ மட்டும் கிடையாது, ஹீரோயினும் அப்படின்னு சொல்லி 8000 ரூபாய் குடும்ப பெண்களுக்கு, குறிப்பாக இந்த ஐடிலாம் ஃபைல் பண்ணாத பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்துருப்பீங்க. நான் ட்விட்டரில் போட்டிருக்கேன், நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஒருவேளை திமுக அதை சரிப்படுத்தி அடுத்த வரக்கூடிய நாட்களில் சொல்லுவாங்களா இருக்கும், இதை எப்படி நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த முறை திமுகவினுடைய 10 தேர்தல் அறிக்கை அதுக்கான டாப் லிஸ்ட்டை சன் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இதுலையே நம்ம சன் நியூஸை குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, திமுகவினுடைய மிக முக்கியமான செய்தி ஊடகம்னா அது சன் நியூஸ் தான். ஸோ அவங்க குறிப்பிட்டிருந்த அந்த 10 தான் டாப்பாக இருக்க போகுது, மக்கள் மத்தியில் பேசப்பட போகக்கூடிய விஷயங்கள். அது நம்மளை எப்படி இம்பேக்ட் பண்ணியிருக்கு, இது காப்பி பேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை டாப் 10 வாக்குறுதிகள். இதை நான் சொல்லலை, சன் நியூஸே சொல்லியிருக்காங்க. முதல் வாக்குறுதியாக சொல்லியிருப்பது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு ரூபாய் 8000 இல்லத்தரசி கூப்பன் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான். இந்த 8000 ஆல்ரெடி நம்ம டிபங்க் பண்ணியாச்சு. அதில் ஏகப்பட்ட சொதப்பல்கள் இருக்குது. மக்கள் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண முடியாத நிலைமையில தான் இருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் அதில் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு. ஏன்னா இந்த 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறீங்க, டிஜிட்டலாக தான் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரெடீம் பண்ணணும். இதை ரெடீம் பண்ணுறதுக்கு கடைக்கு போகணும். கடைக்கு ஆண்கள் போவாங்களா பெண்கள் போவாங்களா அப்படிங்கிற ஒரு சலசலப்பு அதுக்குள்ளே வரலாம். எனக்கு தேவையான பொருள் வேணும், உனக்கு தேவையான பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே குடும்ப பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு கடைக்காரர்கள் நிறைய பேர், இப்போ ஒரு ஏரியாவில் இருக்க, இப்போ டி நகர்னு வச்சுக்கோங்களேன், இந்த டி நகரில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த 8000 ரூபாய் போய் ரெடீம் பண்ண போகிறாங்க, அந்த கூப்பனை கொடுத்து பொருள் வாங்க போகிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமான க்ரௌட் அன்னைக்கு அந்த கடைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே கடைக்காரர்கள் விலையேற்றம் அப்படிங்கிறத சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படின்னு சொல்கிற டோட்டலாக ஒரு 20க்கும் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை அரசினுடைய இல்லாட்டி திமுகவினுடைய கவனத்துக்கு நம்ம எடுத்து சென்றிருக்கிறோம். அதை பற்றியான விவரங்கள் திமுக இனிமேல் விளக்கம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இது மக்களை கவருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அந்த 5000 ரூபாய் கொடுத்த போது கூட மக்கள் அதை பெருசாக பேசலை. திமுகவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அதை பாராட்டினாங்களே தவிர, பொதுமக்கள் நீங்கள் ஏன் இந்த பணத்தை கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. 8000 ரூபாயினுடைய இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும். நீங்கள் 2000, அதுக்கு முன்னாடியே அதிமுக 2000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே அதிமுக ஃபஸ்ட்டே இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதுனால காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா திமுக அப்படின்னு சொல்லி அதிமுக கேள்வி கேட்குறாங்க. திமுக இதுக்கு பதில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியலை. அடுத்ததாக புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்ட உதவித்தொகை ரூபாய் 1500 உயர்த்தப்படும். 1000 ரூபாயாக இருந்தது, இப்போ 500 ரூபா கூடுதல் மாற்றி 1500 உயர்த்தப்படும். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லையும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லையும் இது வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான குறிக்கோள். முதியோர் உதவித்தொகை 1200 2000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030க்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியோ டைடல் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தெரியலை. உயர்கல்வி மாணவர்கள் 35 லட்சம் பேருக்கு லேப்டாப். இதை முதலே நீங்கள் செஞ்சுருக்கலாம், ரொம்ப தாமதம். இதனால் இம்பேக்ட் அப்படிங்கிறது ஏற்படுத்த முடியாது. 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் அதில் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத மக்கள் கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. எகெயின் நீங்கள் அதில் 10 லட்சம் அப்படிங்கிறது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. ஏன்னா போன முறையும் உங்களுடைய வாக்குறுதி இது இருந்துச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. இலவச மின்சாரம் பெறும் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்பு செட்டுகள் கொடுக்கப்படும். நவீன கொசு மருந்து, கொசு அடிக்கக்கூடிய மெஷின் மாதிரி நவீன பம்பு செட்டுகள் கொடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் போன முறை நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு முறை மின் ரீடிங், அந்த எலக்ட்ரிசிட்டி ரீடிங் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன ஆச்சு? விவசாயினா அவங்க என்ன எப்பவுமே தோட்டம் துறவில் மட்டும்தான் இருப்பாங்களா? வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் நீங்கள் செய்கிற அந்த ஒரு மாதத்துக்கு அந்த மின் ரீடிங் செஞ்சுருந்தீங்கன்னா நிறைய விவசாய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நிறைய பேருக்கான சுமைகள், அந்த எலக்ட்ரிசிட்டிக்கான பில் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். 3 முறை உயர்த்தியிருக்கீங்க, மாதம் ஒரு முறை ரீடிங் சொன்னீங்க, அது நடத்தப்படவில்லை. ஸோ இது அந்த இடத்துல அடி வாங்குது. அதனால் திமுக அதை கவனமாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல்வர்
படைப்பகங்கள் அமைக்கப்படும். அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியாது. ஸோ இதை தான் நான் சொன்னேன், திமுகவினுடைய இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இந்த முறை சத்தியமாக பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாத வாக்குறுதிகளாக இருக்கின்றன. இதை வச்சு மக்கள் மத்தியில் திமுக எப்படி ஓட்டு கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி மட்டும்தான். இப்போ அதிமுக பக்கம் போகலாம். அதிமுக தேர்தல் அறிக்கை ஒப்பீடு அப்படின்னு சொல்லி நியூஸ் 18 தமிழ்நாடு ஒரு இமேஜை விட்டுருக்காங்க. வருமான வரி செலுத்தாத குடும்ப மகளிருக்கு 8000 மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருள் கூப்பன் கொடுக்கப்படும். இதுக்கு பதிலாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஃப்ரிட்ஜ் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லிட்டாங்க. இது அதிமுக தான் முதல்ல தேர்தல் அறிக்கை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேர்தல் அறிக்கையில் முதன்மையான இடத்தில் அதிமுகவும் பின்தங்கிய நிலையில் திமுகவும் இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை 2000 அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லியிருந்தாங்க. அதையே தான் இப்போ திமுக காப்பி பேஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை 2000 அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லியிருந்தாங்க. அதையே தான் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி திமுகவும் சொல்லியிருக்காங்க. மீன்பிடி நிவாரணத் தொகை 12000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அதே 12000 ரூபாயை திமுக அறிவிச்சிருக்காங்க. ஆதார விலை நெல்லுக்கு 3500 ரூபாய், கரும்புக்கு 4500 ரூபாய், சேம் 3500 ரூபாய் 4500 ரூபாய் அப்படின்னு சொல்லி திமுகவும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி ஏன் அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் திருடினீர்கள் அப்படின்னு சொல்லி திமுகவை பார்த்து அதிமுக காரங்க கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பதில் சொல்லுங்கப்பா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்களும் கொடுத்துருக்கீங்க. அப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்று, அது அறியாதவன் அப்படிங்கிற மாதிரியான அந்த பழமொழிக்கு நீங்கள் அப்படியே வரீங்களே, 2 பேரும் ஒரே மாதிரி நடப்பட்டு வரீங்களே. எப்படி மறு வச்சா திமுக, மறு எடுத்த அதிமுகவா? நல்லா இருக்குது. தேர்தல் அறிக்கையை மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள், அதை நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், அதிமுக திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்வதற்கு செம்மையான கட்டமைப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஓகே, ஓரளவுக்கு அவங்க 15 வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி உங்களுடைய வாக்குறுதிகள் கூட கம்பேர் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிக்கெஸ்ட் டாஸ்க். இந்த டாஸ்க்கை மட்டும் நீங்கள் சரிவர செஞ்சிட்டீங்க. எல்லா மக்களுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள், உங்களுடைய அரசு நீங்கள் அவங்க அரசு வந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தலைவர்கள் சீமானவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தான் பேச வைக்கணும். இது வேட்பாளர்களோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களோ அதிகமாக எல்லாரையும் போய் பார்த்து செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பலமும் பலவீனமும் இருக்க போகுது. ஸோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த பக்கம் தம்பிகள், நீங்கள் உங்களுடைய கட்சிகள், உங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்கள், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆட்சி வரைவு இல்லாட்டி அரசு திட்டங்கள், இது எல்லாத்தையுமே உங்களுடைய மக்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய வேட்பாளரை வின் பண்ண வைப்பதற்குமான முயற்சிகளாக இதை செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய 25 கட்சி கூட்டணி திமுக, எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிமுக, இவங்களை வின் பண்ணி மேலே வர முடியும். அப்படிங்கிறதுல ஆணித்தனமாக ஒரு 20-30 நாள் நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். அடுத்ததா தொல் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவிலில் களம்புகிறார் அப்படின்னு சொல்லி செய்தி அறிக்கை வந்துருச்சு. ஆனால் ஆளூர் சானவாசுக்கு நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலையே. ஆமாம், அந்த பிரவீனா அவன் யாருப்பா? ஓ அவரா? அந்த என்னுடைய வீட்டினுடைய அந்த அந்த கக்கூஸ் அது அடைப்பு எடுக்கிறதுக்கு நான் முதல்வர் தான் கூப்பிடுவேன், அவர் தான் முதல் வேலையாள் அப்படின்னு சொன்னார்ல. அவர் ரஜினியை பற்றிலாம் ரொம்ப தரைகுறவாக பேசியிருக்காரு. ஏய் ரஜினி ரசிகர்களா பாருங்க, ஆதவர்ஜினா பேசுனதுக்கு நம்மலாம் கொந்தளிச்சோம்ல, இந்த மாதிரியான நபர் எப்படி பேசியிருக்காரு பாருங்க. அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? ஸோ இந்த நபரை நீங்கள் ஜெயிக்க வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்களை பார்த்து நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பிரவீன் இல்லை, பிரசன்னா. அந்த பிரசன்னாவை பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. பிரசன்னா நீங்கள் பேசுனது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஆப்பு மாதிரி இருக்குது. ரஜினி ரசிகர்கள் பிரசன்னாவினுடைய அந்த வீடியோவை ரசிகர்கள் ஷேர் பண்ணி வேற லெவல் கொண்டாடிட்டு இருக்காங்க. பார்த்து எப்படி வாங்க போறீங்கன்னு தெரியல, ஓட்டுகள் எப்படி வாங்க போறீங்கன்னு தெரியல, பத்திரமா இருந்துக்கோங்க. அடுத்ததா திருவிக நகர் தொகுதி வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ரஞ்சித் அவர்கள் அவருடைய நீலம் ஃபவுண்டேஷன் வழியா ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்திருக்கார். இப்படி கொடுத்திருக்கிறது அவருடைய மனசை காண்பிக்குது. ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மீது அவர் வைத்திருந்த பாசத்தையும் அரசியல் புரிதலையும் காண்பிக்கிறது. ஆனால் இவங்க அதாவது இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருவிக நகர் தொகுதியில் என்டிஏ கூட்டணியில் அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் நிற்கிறாங்க. அதுவும் இரட்டை இலையில் நிற்கிறாங்க. இதுதான் இப்போ திமுகவினுடைய ஹைனாக்கள் ரஞ்சித் அவர்களை கடித்து வைப்பதற்கான பெரும் ஒரு சவாலாக மாறி இருக்கு. கண்டிப்பாக கடிச்சு வைக்க தொடங்கிடுவாங்க. ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், இனிமேல் இதுக்கு யாராவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆதரவாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஓட்டு கேட்டு ஒருவேளை மாரி செல்வராஜ் மாதிரியான நபர்கள், கண்டிப்பாக அவரெல்லாம் பேச மாட்டார், பேசுனா படம் கிடைக்காது பாருங்க ரெட் ஜெயின் மூவிஸ்லேருந்து, அதனால் மாரி செல்வராஜ் மாதிரியான நபர்கள்லாம் பேசவே மாட்டாங்க. ரஞ்சித் அவர்கள் பேசிட்டார். அவர் ஆல்ரெடி அரசியல் கட்சிகள், அரசியல் சார்பு இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை பேசியிருக்காரு. ஆனால்
கண்டிப்பாக திமுகவின் இக்கோசிஸ்டம் ப ரஞ்சித் அவர்களை மிகப்பெரிய அளவில் இதுக்காக பெராண்டி வைப்பாங்க. அது எப்படி பாஜக அவங்க கண்ணுக்கு தெரியலையா, அது எப்படி எடப்பாடி பழனிசாமி அவங்க கண்ணுக்கு தெரியலையா, இதுதான் அவனுடைய அரசியல் புரிதல் அப்படிலாம் சொல்லி கேள்விகள் கேட்பாங்க. ப ரஞ்சித் அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல. அவருடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ப ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்கிறார். அதற்கான பதிலடி இனிமேல் அவர் தான் அதை அக்செப்ட் பண்ணி ஆக வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, சிலிண்டர் மானியம் போன்று கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளும் அடுத்த ஆட்சியில் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு நாங்கள் இப்போ மக்களை சந்தித்து நிறைய கோரிக்கைகளை வாங்கி என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதை தான் போட்டிருக்கோம். கடந்த முறை சொன்னதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்வீங்களான்னு கேட்டு மக்கள் கேட்டுட்ருக்காங்க. நிறைய நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கீங்க. ஸோ இந்த முறை தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறதும் சொதப்பி இருக்குது. அது இல்லாமல் திமுகவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் கோபமாக வேற இருக்குது. முக்கியமான சில தலைவர்கள், முக்கியமான சில நபர்கள் அப்படிங்கிறவங்க திமுகவுக்கு எதிராகவே திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறதும் பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. இதெல்லாம் தாண்டி திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது, அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கை, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா, நிறைய வீடியோக்கள் பார்க்க வேண்டும், பார்க்கலாம், எப்படி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.